சின்ன சின்ன முடியெல்லாம் உளுந்துருமாப்ல, பெரிய முடியில் மட்டும் தான் கையில் வரும். சரியா? நானும் இவங்க சொல்கிறது வீடியோ எடுக்கும்போது சார் விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக போடணும். ஏகச்சானா முடி நிறைய இருக்கிறதுக்கு அதுக்கும் வலிக்கும். அது ஆப்போசிட் போட்டிருக்கேன். இது எதுக்கு நான் வீடியோ சோஷியல் மீடியாவில் போடுறக்கா? போடுவாங்க ஃபுல்லாக எடுக்கணுமா? ஏன்னா இல்லை அடர்த்தி இருக்கு ஏகஜானா. கடைசியில் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ பார்த்து திட்டக்கூடாதுண்ணா. ஐயோ என்ன இப்படி எடுத்து சார் எப்படி எடுத்து சொன்னேன் திட்ட மாட்டீங்களே? அதான் இவருக்கு முடிச்சு நமக்கா அதோட முடிஞ்சா? கஜானா மேலே கம்மியாக பண்ணிடக்கூடாது கஜானா. இந்த சைடு பிரியுது. அவன் ஒரு அடியே போதுன்னு அவன் ரவி அதான் சொன்னான். ஏன்னா கம்மி ஒன்று பின்னாடி முடியே பிரியுது சரியில்லை அப்படின்னா. நானும் அதே தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. போதும்னு நான் சொன்னேன் முடி வெட்டும் போது. ஆனால் லாக் விழுந்துருச்சுண்ணா. எப்படி 2 பிளேடு மாற்றிடுவியா? ஏன்னா அது ஒரு இதுக்கு மேலே அந்த ஷார்ப்னஸ் போயிடும். கொஞ்ச நேரம் தான் எடுக்க முடியும். எத்தனை மணிக்கு வந்த வீட்டுக்கு போயிட்டு? மதியானம் வந்ததுதானா? நாளைக்கு தான் வந்தேன். அவ்வளோ வலிக்குது தான் சொல்லு. என்ன எவ்வளோ பெரிய முடி வரைச்சுன்னா மொட்டை அடிக்கிறது கஷ்டம். ஒடுங்கிறது எல்லாம் வந்து எழுதிடும். இருக்கு ஒடுங்கில் மாப்பிள்ளை சென்டருக்கு மேலே இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல இருந்து வெட்டணும். நீ மேலே இருக்கு வீடியோ எடுத்து இவருக்குலாம் சீக்கிரம் வளர்ந்துருமாட்டிருக்கு முடியும். நீ கொஞ்சம் மேலே நிற்கணும். ஒன்றாக பயப்படாத, மேலே நிற்கணும். அதான் நேர் பிரித்து அடிக்கிறது ஒரு மாதிரியா இருக்கும். இப்படி அடிச்சுன்னா உனக்கு நீட்டாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு கொஞ்சம் ஹோஸ்லாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே லெவலில் அடிக்கணும். இறந்த எல்லா தூக்கி ஒரே மாதிரி சீவி விட்டுட்டு
மேலே போட்டுருந்துச்சுல்ல, ஆமாம். அதே மாதிரி அடிச்சிங்கன்னா எவ்வளோ லென்த் வருதோ சின்ன சின்ன முடியெல்லாம் விழுந்துருண்டா மாப்பிள்ள. இதெல்லாம் சின்ன சின்ன முடி தான், இந்த பொத்தோட வச்சுருக்கான் பேர், இது அப்படியே கிடைக்கும் அவனுக்கு. அவன் நினச்சிக்கிறான் ஃபுல்லாகவே அப்படியே கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறான். எங்கண்ணா அவருக்கு சின்ன முடி இருக்குது? எல்லாமே ஒரே நீளத்துக்கு தானே இருக்குது. பாருங்க, நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் கஜானா. ஆமாம். ஆமாம், நாளைக்கு தான் துண்டு எல்லாம் வண்டிக்கு ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. அதான் இன்றைக்கே ஏற்றி நிறுத்திட்டோம். ஆ, என்னோடது பிரகாஷ்நாத் மட்டும் ஏற்றிட்டாங்க. பிரகாஷ்நாத் 30, நம்மளது 100 துண்டு. மீதி இன்னொரு 2-3 ஆளுகள் நாளைக்கு ஏற்றுவாங்க. லீவ் டைம் போட்டுற ஆள் கிடைக்க மாட்டாங்கண்ணா, அவங்க சரக்கு போட்டு படுத்துக்குவானுங்க. வெளியே வேற ஆள் வச்சு கூப்பிட்னா அவன் டபுள் கூலி கேட்பான். என்னாச்சு போகுதா? விருதுங்கிற அப்புறம் கத்தி வேலை செட்டுக்கிட்டா மாப்பிள்ள வரையாங்க. தாடி எடுத்துருவீங்களா? பாத்தியா கஜானா, கட்டிங்கே இல்லை இதோட முடிஞ்சு நீ கட்டிங் இருக்குன்ட்டு. இங்க பாரு, எத்தனை பேர் வந்தானுங்க மாப்பிள்ள பாரு. கட்டிங்க இல்லையாமா? இங்கே ஒரு மாப்பிள்ள எத்தனை பேர் தொடர்ந்து விட்டுருந்தீங்க? அடி உட்கார்ந்தா பணம் 18,000 வச்சுருவாங்க. நாளைக்கு வாங்க சொல்லி தாட்டி விட்டியா? ஆமாம், நான் போட்டோம் 8 மணிக்கெலாம் வலிக்க இல்லை மாப்பிள்ள. வலிச்சு நான் சொல்லேன் சரிம்மா. முன்னாடி வந்து எடுத்தாப்ல, அங்கே வந்து எடுத்தான். எல்லாம் கவர் ஆகிற மாதிரி எடுத்தாச்சு. என்ன அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறதுனால மாப்பிள்ள சீக்கிரம் வராது. அது பொடுகான, அது பொடுகு இருக்காது, அது வெள்ளை வெள்ளையா வருதுல்ல. அது என்னது? மொட்டையா அடிக்கும் போது எல்லாத்துக்குமே வரும். குழந்தைங்க அப்படி வருது. ஆமாம், அது தோல் நினைக்கிறேன். நாளாக சோப் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம்ல. எப்போ நான் முடி காய வைப்பீங்க? ட்ரையர் வச்சுருக்கீங்களா? எங்கே வேலைக்கு போகிறீங்களா? எங்கே? நீட் எக்ஸாமுங்களா? என்ன எம்பிபிஎஸ்ஸா? எங்கே படிச்சீங்க காலேஜ்? ஆமாம் ஆமாம், நீட் எக்ஸாம் பாஸ் ஆன. என்ன மார்க் எடுத்தீங்க 12th? இப்போ எக்ஸாம் எழுதிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் வருதா? இந்த வருஷம் எழுதுனேன், லாஸ்ட்டு
ப்ரிப்ரேஷன் சரியாக பண்ணல, படிக்கவே இல்லை, அசால்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கு கொஞ்சம் சைட் ஆகிடுச்சுன்னா திரும்ப எங்கள் சித்தப்பா பையன் பாஸ் ஆகிட்டான், ஆனால் மார்க் கம்மி. அதனால் அவன் அங்கே உக்ரைன் போனான். எனக்கு பார்த்து ஆசையா பார்த்தீங்களா? இன்னொன்று போனால் ஆச்சு ஆசை இல்லை. உடம்பு பார்த்து எப்படி அழைச்சிட்டான்னு. கொச்சின் போயிருந்தான், கோச்சிங் முடிஞ்சு அவனுக்கு. என்ன கோச்சிங்? எக்ஸாம் எழுதியிருக்கான். எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும். டாக்டரா? ஆமாம், பாஸ் ஆனால் தான் இங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நல்ல மார்க் 180க்கு மேலே எடுத்துட்டான்னு வச்சுக்க, பெரிய பெரிய எய்ம்ஸு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்கும். நல்லா படிப்பாங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு கண்ட்ரியில் வேணால் டாக்டராக பண்ணலாம். இந்தியாவில் பண்ணணுன்னா இங்கே எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அது நீட்டை விட 20 மடங்கு ஜாஸ்தியாமா. ஆள் எப்படி தெரியுமா இருந்தான், 10 கிலோ கம்மி ஆகிட்டான். கோச்சிங் கிளாஸ் போய் விடிய படிப்பானாமா. உக்ரைனில் போர் வந்துச்சு தெரியுமா? அவன் பில்டிங் மேலே ராக்கெட் போயிட்டு இருக்காமா. அவன் சொல்கிறான், பேட்டியெலாம் கொடுத்துருப்பான் பாரு, நியூஸ் சேனலில் வந்துச்சு. சாரி சொன்னா அது அப்போ வலிக்கவே இல்லை. சுற்றி மொட்டையம் இது முடிஞ்சாங்க. இதெல்லாம் முடிஞ்சா? மாப்பிள்ள எப்படி ஏ காமி, ஏடா இந்த கவரில் 10 மாடா காமி. ஏதாவது முடி காமி, தூக்கி காமி. இதில் வந்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன முடி இருக்கும், பெரிய முடி இருக்கும். பேண்ட்லேருந்து பெருசாக வரும்.